வணிக இனமே தலைமுடியும் அளவுக்கு இன்னைக்கு அந்த அன்னபூர்ணா முதலாளி நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைமுறை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன சம்பவம் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கிற மாணவி சீனிவாசன் தான் ஒரு மன்னிப்பு நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது நியாயமான கேள்வி. எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி அப்படின்றது எங்களோட தொடர்ந்து ஒரு கொள்கை கொடுப்பாரு. இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் இதே ஒரு கேள்வி நான் சாதாரண பங்குக்கு 5%, அதுலேயே கிரீம் வச்சா 5%, ஸ்நாக்ஸ் 12%. இது என்ன ஒரு முறை என்ற விஷயம். வரி என்பது ருசிக்கு தான் போடுறது, பசிக்கு போடுறது. எங்களுடைய தொடர்ந்து ஒரு கொள்கை. அந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு முறையான கேள்வி தான் அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? பண்டுக்கு 5% போட்டீங்க, ஆனா அதுல கிரீம் இருக்குது, அதே காரத்துக்கு 12%. இது ஒரு முறையான கேள்வி, ஒரு தவறான கேள்வி கிடையாது. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டது மர்மம் என்ன? அப்படி அவர் அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்றால் நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார். ஏன்னா இது போன்ற வழிகள்லாம் நிர்மலா சீதாராமன் தெரியாது. ஏன்னா அவர் முறைப்படி மக்களை சந்தித்து எம்பியாகி அவர் அமைச்சராக இருந்தார். அவருக்கு இருந்திருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும், எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது, அது அவருக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கிறார். அதாவது முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சில்ல பல அமைச்சர்கள் பங்கு பெற்று தான் இந்த மாதிரி வழியை போட்டுருக்காங்க. அவர் எந்த அமைச்சர் இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியா கொடுத்தாரு எனக்கு தெரியாது. இது போல ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் போடணும்னா முதல்ல எங்களை கூப்பிட்டு பேசணும். நீங்க இத்தனைக்கும் நாங்க போன வருஷம் இந்த மே5 வணிகத்தின மாநாட்டை நாங்க கோயம்புத்தூர் நடத்திருந்தாங்க. அவங்க ஏன் எங்களை முறைப்படி அவங்க அழைப்பு கொடுக்கல? ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கூப்பிடணும்னா இது மாதிரி முதல்ல கம்பெனி கொடுக்கும்போது அப்போ அதற்கான ஒரு முறைப்படியான விஷயங்கள் தெரியணும்னா அவங்க யாரை கூப்பிட்டு பேசணும்? அன்னபூர்ணா வந்து போகணும் அன்னபூர்ணா போகணும் போலீஸ் கூப்பிட்டு பேசணுங்களா? அதுல பங்கெடுத்துக்கிட்டது யாரு? ஒன்று நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா முதுகியல் அடுத்து போய் மன்னிப்பு கேட்டார் பாருங்க சீனிவாசன், அவர் ராஜினாமா பண்ணணும். அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யாரு? இப்ப இன்னைக்கு வான சீனிவாசன் முறைப்படி ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அவர் நிர்மலா சீதாராமன் பேசுற அந்த வீடியோ லீக் பண்ணது யாரு? அப்போ லீக் பண்ண வச்சது யாரு? அப்போ வணிக சமூகம் மன்னிப்பு கேட்டுருக்காங்க. வணிகம் சமூகம் என்பது முதுகெலும்பு இருக்கிற சமுதாயம், வணிக சமுதாயம். எங்களோட நாங்க வரி வாங்கி கொடுக்கறதா நீங்க அரசியல் நடத்திருக்கீங்க. நல்ல அரசு நடக்குது. இன்னைக்கு வணிக சமூகத்தாலதான் அரசு நடக்குது. அது தெரிஞ்சுக்கிறோம். தயவு செய்து இதுல உண்மை என்னன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகை செய்திருக்கிறோம். அவர் விரட்டப்பட்டாரா? அங்க போனா சீனிவாசன் அவர்கள் விரட்டப்பட்டாரான்றது எனக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதை அவர்கள் துறைவலையை நசுக்கிற வேலையெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்யுதா? இந்த கேள்வி எல்லாம் தப்பு இருக்கா? மீண்டும் முடிவு கேள்வி ஏதாவது தப்பு இருக்கா? ஒருத்தவருக்கு மண்ணுக்கு 5%, கிரீம் வச்சா 12%, காரத்துக்கு 12%. அப்போ என்னோட குற்றம் தருவார் மாதிரி அரசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு வணிகர்கள் வரி வசூல் பண்ணணுமா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து 28% வரையும் ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்க எல்லாருக்குமே. அந்த ஜிஎஸ்டி வரி வரணும்னா ஏன் பெட்ரோல் டீசல் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? காரணமா அந்த கேள்வி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை என்ன? கச்சா எண்ணெய் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேண்டியிருக்கீங்க? ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர் கிரீம் வச்ச பண்டுக்கு வரியா மண்ணுக்கு கேட்க வைக்கிற அளவுக்கு உங்களோட சர்வாதிகாரங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதையே குறைக்க மாட்டேங்கிறீங்க. அதே போல மாநில அரசு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். தொடர்ந்து இந்த கேள்வி தான். ஒரு ஜிஎஸ்டி விஷயம் ஒரு பொருள் போகும்போது அதுக்கான ஆலோசனைகளை வெளியவர்களுக்கு நீங்க தரதே கிடையாது. நீங்க அந்த அழகுல யார் யார் உட்கார்ந்தா? மிகப்பெரிய செல்வ சீமான்களும் கோடீஸ்வரன் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அன்னபூர்ணா சீனிவாசன் போன்ற கோடீஸ்வரன் தான் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தது. எங்களுடைய கோவை மண்டல தலைவர் சுதர்சன் போய் அவர் போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கூட சீனிவாசன் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவ்வளவு முதுகெலும்பு இருக்கிறாரு அவரு. இல்ல அந்த அளவுக்கு அடுத்த மத்திய அரசால் கொடுக்க முடியுதா? ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற தேர்ந்தெடுக்கப்படாத சொகுசா போய் உட்கார்ந்து அதிகாரத்திற்கு அவர்களால் இது கொடுக்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அவ்வளவு கொண்டிருக்க வளர்கிறது. ஏன் போய் மன்னிப்பு கேட்டது? ஏன் போய் மன்னிப்பு கேட்டது? ஆகவே அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா நிர்மலா சீதாராமன் கேட்போம். அவங்க ஏதோ அசால்ட்டா ஜிஎஸ்டி
கவுன்சில் வச்சு உங்க தலைமையில நடக்குது. நிர்மலா சீதாராமன் அவர் தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது. அப்ப கோரிக்கை அவங்க தான் வைக்கலாம். அப்ப நீங்க ஏன் வந்து அதை கலந்துக்கிறீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்காங்க, அதிகாரிகள் வந்து கலந்து சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தயவு செய்து இன்றைக்கு நாள் வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து. தயவு செய்து அனைத்து வணிகர்களும் ஒட்டுமொத்தமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஒற்றை சொல்லாக இருக்குன்னு சொல்றேன். அப்படி இல்லை என்றால் அதை மன்னிப்பு கேட்டது மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இதோட வீடியோ என்ன அது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயத்திற்கு இப்படி மிரட்டப்படுகிறார்கள் என்றால் ஊடகத்துக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்போ எளிய மனிதர்களுக்கு என்ன கதை அது தெரியுங்க. அதே போல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வருகின்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் தயவு செஞ்சு வாயில வந்து பேசணும். நாங்கள் ஒரு எப்பவுமே நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, தமிழ்நாடு சார்பா யார் வந்து கலந்துக்கிட்டாலும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க போவதில்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் எது முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அதனால தமிழக அரசு இந்த விஷயம் வந்து வெளிச்சிட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முக்கியமான கூட்டமா இருக்கும். அதனால தமிழக சார்பா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலா நீங்க போய் பேசுங்க. இது குறித்து ஒரு விஷயத்தை வாரணசி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊடக சந்திப்பு வச்சு அவர் மன்னிப்பு யார் கேட்டாரு, அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கொத்தாப்பகுதியில் ஒரு அறையில அவர் போய் சந்திக்கிறாரு. அங்க ஒரு 5 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ திட்டமிட்டு யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வைக்கப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்க வேண்டும். வணிக சமூகம் சுயமாக வணிகம் செய்து அரசை இயங்க வைக்கின்ற சமூகம், அந்த சமூகத்தை மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிதியமைச்சர் இருக்கிறது என்றால் இது ஒரு வெற்றிகரமான விஷயம். கண்டிப்பா இதுக்கு அவர் சொல்லும். வாழ்க்கை பேசி